ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ குருவே நம. ஸ்ரீ குருவே நம. ஓம் நமோ குரு பிரம்ம பூஜிதம். குவலய ஜனன சங்கல்பிதம். சாமர நயன திருஷ்டம் பிரசன்ன வதனம் மதுர வாசகம் மங்கள ரூபம். மானச அனுகிரக தபசம் பவித்ரம் பரமானுக்கிரகம் பத்மபாத பூஜிதம் பத்மபாத பூஜிதம் பத்மபாத பூஜிதம். ஸ்ரீ குருவே நம. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அருணில யோகி பாடத்திட்டத்துல சமய தத்துவ ஞானம் பாடத்துக்கு வந்திருக்கிறோம். சமயம் தத்துவ ஞானம். சமயம் அப்படின்னா சடங்கு, சம்பிரதாயம், வழிபாடு, நெறிமுறைகள். அதுக்குள்ள இருக்கிற தத்துவம் என்ன? குருதேவர் அழகா அந்த பேர் வச்சிருக்கிறாங்க. சமயங்களுக்குள்ள இருக்கிற தத்துவம் என்ன? அந்த தத்துவத்தை பின்பற்றியதால் அதை பின்பற்றியவர்கள் அடைந்த ஞானம் என்ன? சமய தத்துவ ஞானம். அல்லாவை தவிர வேற கடவுள் இல்லை என்று இஸ்லாம் சொன்னாலும், பரமபிதாவை தவிர வேற கடவுள் இல்லை என்று கிறிஸ்துவம் சொல்கிறது. சிவன்தான் சர்வ வல்லமை படைத்த கடவுள் என்று சைவம் சொன்னாலும், விஷ்ணுதான் பரிபூரண கடவுள் என்று வைணவம் சொல்கிறது. ஆனால் கடவுள் அல்லாமல் இங்கள் எதுவுமே இல்லை என்று வேதாந்தம் சொல்லியிருக்கிறது. எல்லாம் மூலம் வேதங்கள், வேதாந்தங்கள் தான். அங்க என்ன சொல்லிட்டாங்க? இங்க இருக்கிறது எல்லாமே பிரம்மம் தான். தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி அயம் ஆத்மதே சர்வம் பிரம்மம். இதனுடைய சாராம்சம் என்ன? பார்க்கும் இடம் எங்கும் பரமென்று இருமனமே. ஓர் ஆயமே உலகேழும் படைப்பதும், ஓர் ஆயமே உலகேழும் அழிப்பதும், ஓர் ஆயமே உலகேழும் துடைப்பதும், ஓர் ஆயமே உலகோடு உயிர்தானே. பிரம்மம் ஒண்ணுதான். அப்போ வேதங்கள்ல நம்ம எடுத்துக்கணும்னா, வேதங்கள்ல 4 வேதங்கள், 12 உபனிஷங்கள். இங்க என்ன சாராம்சம் என்ன இருந்தது? பிரம்மம். அங்க இறை வழிபாடு, சிலை வழிபாடு அங்க இல்ல. அதை பின்பற்றிய வந்த மகா தரிசனங்கள்ல இப்ப வேதங்கள், உபனிஷங்கள் தனியா குருதேவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதை நம்ம முதுநிலை யோகத்துல பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்தது மகா தரிசனங்கள். 6 வகையான மகா தரிசனங்கள்: சாங்கியம், யோகம், நியாயம், வைசேஷியம், பூர்வமீமாம்சை, உத்தரமீமாம்சை. இந்த 6 வகையான மகா தரிசனங்கள்லையும் சிலை வழிபாடு, சடங்குகள் இல்ல அதிகமா இல்ல. ஆனா இந்த மகா தரிசனங்கள், இப்ப மகா தரிசனங்கள், மெய்ஞான மகா தரிசனங்கள் இன்னொரு நூல் இருக்குது. அதையும் நம்ம பார்க்க போறோம் டீட்டெயிலா. இப்ப அதுக்கப்புறம் வந்த சமயங்கள். சமயங்கள்ல சிலை வழிபாடு, சடங்குகள், இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கிறது நம்மளுடைய சமயங்கள்ல. இப்ப இந்திய நாடு ஆன்மீகத்தினுடைய உச்சம். மற்ற நாடு மாதிரி இல்லை. ஆன்மீகத்துல பல விஷயங்களை சொன்னது இந்திய நாடு தான். ஆனா அதிகமா இங்க இருக்கிறது புழுகு மூட்டையை தான். இந்த புராண புழுகு மூட்டைகள் தான் இங்க ரொம்ப அதிகம். கற்பனையா கதையை சொல்றது, அந்த சமயத்துக்கு ஏத்த அந்த சமயங்களை சேர்ந்த கடவுளுடைய புகழ் பாடுறது, எமோஷனலா புகழ் பாடுறது, அந்தந்த மனசுல வர கற்பனைகளை கதையா அப்படியே எழுதுறது, இதுதான் இங்க ரொம்ப அதிகம். இப்போ இந்த புழுகு மூட்டைகளுக்கு இடைய உண்மையான அந்த தத்துவத்தை, உண்மையான அந்த ஞானத்தை, உண்மையான உடற்கூற்று, உயிர்கூற்று, மனக்கூற்று, ஆன்மாவை மேம்படுத்தக்கூடிய தத்துவத்தை எடுத்து நமக்கு ஒரு பாடத்திட்டமா கொடுத்துக்கிறார் பாருங்க குருதேவர். அதுதான் சமய தத்துவ ஞானம். ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் நம்ம போய் நீங்க லைப்ரரியா தேடினா கூட இந்த சாராம்சத்தை மட்டும் எடுத்து நமக்கு கொடுக்கணும்னா அவரா வந்தாதான் உண்டு. இங்க நம்ம வேதங்களை பார்க்க போறோம், உபநிஷங்களை பார்க்க போறோம். வேதங்கள்ல இருக்கிற கருத்துக்கள்ல அங்கேயும் சடங்குகள் நிறைய இருக்குது சில வேதங்கள்ல. அதெல்லாம் அறிவுக்கு புறமில்லாத விஷயத்தை நம்ம எதுவுமே ஸ்ரீ ஞானஜோதி தபோவனத்துல இந்த இந்திய தத்துவ ஞானம் மற்றும் பாடத்திட்டத்துல அறிவுக்கு புறம்பான விஷயங்கள், மூட நம்பிக்கை கலந்த விஷயங்களை ஒரு துளியால கூட எதுவும் எடுத்துக்க போறதில்ல. இது முழுக்க முழுக்க அறிவுபூர்வமான, விஞ்ஞானபூர்வமான, ஆக்கப்பூர்வமான விஷயங்களை மட்டுமே இங்க பயிற்சி பண்றோம். அதை மட்டுமே நம்ம இங்க பேசுறோம். அதை மட்டுமே நாங்க இங்க பின்பற்ற போறோம். அப்ப என்ன? இப்போ இந்த வேதங்களாகட்டும், உபனிஷங்களாகட்டும், மகா தரிசனங்களாகட்டும், சமயங்களாகட்டும், இவங்க என்ன பேசுறாங்க, என்ன கருத்துக்களை இவங்க சொல்ல வராங்க? மொத்தமா எடுத்துக்கினா ஒரு ஒரு 5-6 கேள்வி எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். அதுக்குள்ளதான் இவங்க டிஸ்கஷன் எல்லாமே. நல்லா இந்த சாராம்சத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க எதை பத்தி பேசுறாங்க, இதனோட நோக்கம் என்ன? நிறைய பேர்கள் எல்லாம் பயங்கரமா இருக்கும்.
ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமம், அதர்வணம், 12 உபநிஷங்கள், மகாதரிசனங்கள். ஆனா எடுத்துக்கிற கேள்வி என்னன்னா, உலகம் எப்படி தோன்றுச்சு? இந்த உலகம் தானா தோன்றுச்சா, இல்ல இது யாரோ உருவாக்குனாங்களா? உயிர்கள் எப்படி தோன்றுச்சு? இந்த உயிர்கள்ல நடக்கிற அந்த டிரைவிங் ஃபோர்ஸ், ஒரு ஒரு உயிரையும் ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அது எது? அந்த சக்தி எது? இப்ப இந்த உயிரில பரிணாம வளர்ச்சி எப்படி நடக்குது? பரிணாம வளர்ச்சி நடந்து மனிதன் வரான் அப்படின்னா, மனிதன் வாழ்க்கையில நடக்கிற சுகதுக்கத்துக்கு எது காரணமா இருக்கு? அவர்தான் காரணமா? இல்ல அந்த சமய குருமார்கள் சொல்ற மாதிரி, அந்த சமயத்துல ஏதோ ஒரு மதத்துல நம்ம பிறக்கிறோம். ஒருத்தர் இந்துவா பிறக்கிறார், ஒருத்தர் இஸ்லாமா பிறக்கிறார், ஒருத்தர் கிறிஸ்துவரா பிறக்கிறார், ஒருத்தர் சமணரா பிறக்கிறார், ஒருத்தர் பௌத்தரா பிறக்கிறார். அது ஒரு ஒரு சமயத்துல அந்த சமயத்துல பின்பற்றுற அந்த குருமார்கள் சொல்ற மாதிரி அந்த கடவுளே இதை உட்காந்து நம்ம தலையெழுத்து எழுதி நிறுகிறாரா? நீ என்னவா பிறக்கணும், நீ என்னவா சுகதுக்கத்தை அனுபவிக்கணும்னு அவரே உட்காந்து எழுதுறாரா? இல்ல இது நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், பெற்றோர்கள், அதை தாண்டி நம்ம அவங்கெல்லாம் செஞ்ச பாவ புண்ணியம் நம்மளை தாக்குதா? இல்லது நாமே இதை எழுதிக்கிறோமா? நம்மளுடைய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நாமே காரணமா வரோமா? அதை தாண்டி மனித பிறவியினுடைய அடுத்த பரிணாமம் என்ன? மரணம் என்பது முடிந்து போன முடிவா, அல்லது அது மீண்டும் எடுக்கும் ஒரு பிறவியின் தொடக்கமா? மரணம் என்பது முடிந்து போன முடிவா இருந்தா, இங்க வாழ்க்கையில் நடக்கிற சுகதுக்கத்துக்கெல்லாம், இவன் இங்க செய்கின்ற நல்லது கெட்டதுக்கெல்லாம் இங்கேயே அவன் அனுபவித்து தீர்த்துடுறானா, இல்ல அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குதா? இங்கேயே அவன் அனுபவிச்சு தீர்த்துடுறானா, நான் ஒரு பாவம் பண்ணலையே, நான் பிறந்ததுல இருந்து நல்லதானே பண்ணுகிறேன், எனக்கே இந்த கஷ்டம், எனக்கே இந்த கஷ்டம் வந்ததுன்ற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும். பிறக்கிற குழந்தை ஏன் சில குழந்தைகள் நிறையோடும் குறையோடும் பிறக்குதுன்னு அதுக்கான பதில சொல்லணும். அப்போ மரணம் என்பது முடிந்து போன முடிவு இல்ல, அது மீண்டும் எடுக்கும் ஒரு பிறவியின் தொடக்கம் அப்படின்னா, இங்கதான் உடம்பு அழிஞ்சு போகுது இல்ல. மரண போது உடம்பு எரிச்சிடுறோம், புதைச்சிடுறோம். 5 புலன்கள் 5 புலன்களோட போயிடுது, பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்களோட போயிடுது, நிலம் ஆயிடுச்சு, இந்த உடம்பு நிலத்தோட போயிடுச்சு, அதுல இருக்கிற சுவாசம் காற்றின் கூறு, உள்ள ரத்தம் நீரின் கூறு, மனம் ஆகாசத்தின் கூறு, ஒன்று ஒன்றும் போயிடுச்சு. புதைச்சிட்டாங்க, எரிச்சிட்டாங்க, ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரை நீக்கு பிணம் என்று பேரிட்டு சூரையன் காட்டினை கொண்டு போய் சிற்றிட்டு நீரிலே மூழ்கி நிலை பொழிந்தார்களே. முடிஞ்சது. எப்பேற்பட்ட மனிதனா இருந்தாலும் வாழ்க்கையுடைய தத்துவம் இதுதான். ஒண்ணுமே இங்க நம்ம பண்ண போறதில்ல. சட்டுன்னு போயிட போகுது உயிர். அது எந்த நிமிஷம் எந்த நொடின்னு தெரியாது. அப்போ அப்படி அந்த போற உயிர் என்ன எடுத்துன்னு போகுது? மரணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த 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 உடம்பு அழியறத நம்ம நேருக்கு நேரா பார்க்கிறோம். நேரா பார்க்கிறோம், அந்த உடம்பு அழிஞ்சு போகுது. அப்ப அழிஞ்சு போகுது அப்படின்னா மீண்டும் பிறவாமை, மீண்டும் ஒரு பிறவி இருக்குதுன்னா என்ன போகுது? உடம்பை விட்டு என்ன போகுது? அது எங்க இருக்குது அப்படின்றத நமக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். சரி, அப்படிதான் அது போகுதுன்னா ஆன்மலோகத்துல அதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதா? இல்ல நேரடியா உடனே பிறவி எடுக்குதா? இறந்து போன அந்த ஜீவாத்மா உடனே அதனுடைய வினைக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு தாயோட அந்த கரு இட்டான் அறிந்திலன் ஏற்றவள் கண்டிலன் தட்டான் அறிந்தும் ஒருவருக்கு உரைத்திலன் பட்டாங்க சொல்லும் பரமனும் அங்குலன் கெட்டேயின் மாயை கீழ்மையின் வாரே. மரணத்துக்கு அப்புறம் நடக்கிற சூட்சமத்தை திருமூலர் சொல்றார். உடனே போய் இட்டானமாகிய அந்த தந்தையும் ஏற்றவளாகிய அந்த தாயினுடைய கருவில உடனே அந்த ஜீவாத்மா உடனே பிறவி எடுக்குதா? இல்ல செத்த பின்னே இந்த ஜீவன் பறக்குதடி அதை சேர்த்து செல்பவன் செட்டியடி செட்டிக்கு ஜீவன் சேவகண்டி அந்த சேவகன் தனக்கு ஒரு ஏவலண்டின்றாங்களே அம்மா. ஜீவாத்மாவை கூட்டுங்க பரமாத்மா மேல ஆன்மலோகத்துக்கு போகுதுன்னா எங்க போகுது? அப்ப உடம்போடு நான் வாழ்ந்த சுகதுக்கத்துக்கும் இந்த உடம்போடு நான் அனுபவிச்ச அந்த சுகதுக்கத்துக்கும் மரணத்துக்கு அப்புறமும் எனக்கு இருக்குமா? அந்த உணர்வு இருக்குமா? ஏன் அந்த உடம்பு இல்லையே, உடம்பு தான் அழிஞ்சு போச்சு. அப்போ அந்த அவஸ்தைகள் அங்க உண்டா? ஆன்மாவுக்கு ஆன்மாவுக்கு அவஸ்தைகள் உண்டா? ஆன்மாவுக்கு அமைதி உண்டா? ஆன்மாவுக்கு ஆனந்தம் உண்டா? இதை தெளிவுபடுத்தணும். அப்போ ஆன்மாவுக்கு அவஸ்தை உண்டுன்னா அப்ப இங்க வாழற வாழ்க்கையை நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா வாழணும். அந்த ஜாக்கிரதையா வாழற வாழ்க்கைக்கான அடித்தளத்தை, அடிமுறை பயிற்சி முறைகளை, இந்த நெறிமுறைகளோட கூடிய பயிற்சி முறைகளை நம்ம காமிக்கணும். அப்போ ஆன்மா மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை அந்த ஆன்மாவுக்கு இருக்குது. இது இடர்பட்ட வாழ்க்கையில நான் சொல்றேன். இங்க பாருங்க, மரணம் ஆகுது, ஜீவாத்மா மீண்டும் ஒரு பிறவி எடுக்க போகுது. அது ரைட், இது எல்லாமே நமக்கு தெரியுது. இவரு நம்மளுடைய என் கண்ணம்மா அழகினை சித்தர் சொல்வார் இல்லையா, பையூரிலே பிறந்து பொய்யூரிலே இறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறியேன். மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறிந்தால் பையூரும் பொய்யூரும் என் கண்ணம்மா பாழாய் முடியாது. இதுல பையூர் எது?
தாயுடைய கருப்பை, பொய்யூர் எது பூலோகம், இதை தாண்டி மெய்யூர்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்த இடர்பட்ட வாழ்க்கை, மீண்டும் அவர் பிறவி எடுத்து ஒரு தாயோட வயிற்றுல பிறந்து சுகதுக்கத்தை அனுபவிக்கிறார். ஆனா இங்க இறந்ததுக்கும் மீண்டும் பிறக்க போறதுக்கும் அந்த இடர்பட்ட வாழ்க்கையில ஆன்மாவோட நிலை என்ன சொன்னதே இல்லை இது வரைக்கும் உலகத்துல யாருமே. குருதேவர் புக்காவே எழுதிட்டு போயிட்டார். அந்த இடர்பட்ட வாழ்க்கையில ஆன்மா படுற அவஸ்தை சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அவஸ்தைப்படாம அந்த ஆன்மா ஒரு அமைதியில, ஒரு அமைதியான ஆனந்தத்துல இருந்து மீண்டும் ஒரு பிறவி எடுக்கணும். அப்போ இதெல்லாம் நமக்கு தெளிவா சொல்லணும். எந்த சமயங்களா இருந்தாலும், எந்த மதமா இருந்தாலும் அதை தாண்டி சரி. இந்த மெய்யூர்னு ஒண்ணு சொல்றாரு. பொய்யூர்லயே பிறந்து பொய் பையூர்ல பிறந்து பொய்யூர்ல வாழ்ந்து இறந்துடுறேன். ஆனா மெய்யூர்ல போறதுக்கு எனக்கு வேதாந்தங்கள் சொல்லக்கூடிய வழி எனக்கு தெரிஞ்சா நான் அங்க போயிடுவேன் கண்ணம்மா. எனக்கு மீண்டும் மீண்டும் இந்த பையூரும் பொய்யூரும் எனக்கு சலிச்சு போச்சு, வேண்டாம். உற்றார் அழுதறுத்தால் உடம்புடையார் சுற்றெடுத்தால் பெற்றெடுத்தால் தாயார் பிறந்து அழுத்தேன் பூரணமே. பிறக்கும்போது சிரிக்கிறோம், அழும்போது அழுகுறோம். ஆனா உண்மையாலுமே பிறக்குத்தான் இங்க துன்பமே. பிறப்பு என்பது மிகப்பெரிய ஒரு துன்பம், இறப்பு என்பதும் மிகப்பெரிய ஒரு துன்பம் தான். ஏன்னா மரணம் என்பது முடிந்து போன முடிவல்ல, அது மீண்டும் எடுக்கும் ஒரு பிறவியின் தொடக்கம். அது எது இங்க இன்பம்? மீண்டும் பிறவாமை அடைவதுதான் இன்பம். அதுக்கான வழியை யார் நமக்கு காமிக்கலாம்? ஓ, பிறப்பு இறப்பு இந்த சங்கிலி தொடரை அறுத்து மீண்டும் பிறவாமை என்ற இலக்கை நமக்கு காமிக்கணும். இப்ப நான் கேட்ட கேள்விகள் இருக்குது பாருங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஞ்ஞானபூர்வமான விஷயங்களை சொல்ற சமயம் ஒரு முழுமை பெற்ற சமயமாகும். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். அதுதான் சமய தத்துவ ஞானம். ஒரு ஒரு சமயங்கள்லையும் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதற்கான அவங்க சொல்ற பயிற்சி முறைகள் என்ன, வழிமுறைகள் என்ன. அப்போ ஒட்டுமொத்தமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே பக்தி மார்க்கம் தான். பக்தி மார்க்கத்துல தான் இது பண்ணாங்க. சரி, அப்போ சமயங்கள் எல்லாம் நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் சொல்லலாமா? அது வந்து ஆன்மீகத்துக்கு ஒரு ஃபவுண்டேஷன்ப்பா. சொல்லுவாங்கல்ல, சமயங்கள்ல பக்தி மார்க்கம்ன்றது ஒரு பெரிய ஒரு ஃபவுண்டேஷன். அது இருந்தால் தான் நம்ம ஆன்மீகத்தில் அது ஃபவுண்டேஷன் நம்ம சொல்லலாமா? ஆனால் சொல்ல முடியாது. ஏன்னா என்னைக்கு நம்ம உடம்பு பிணியை தீர்த்துக்கிறோமோ அதுதான் ஃபவுண்டேஷன். அப்போ சமயங்களை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஒரு ஆரம்ப பள்ளின்னு சொல்லலாமா? அதுவும் சொல்ல முடியாது. சரி, ஒரு பிளே ஸ்கூல் இன்னைக்கெல்லாம் நம்ம போறோம்ல, குழந்தைங்க வந்து போய் விளையாடுது, வீட்ல இருந்து போய் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு 3.5 வயசுல எடுத்து போய் சேர்த்து விட்டுறாங்க ஒரு பிளே ஸ்கூல்ல. அங்க போனா குழந்தைங்க வந்து இப்படிதான் உட்காரணும், இப்படிதான் நிக்கணும், இவங்க தான் டீச்சர், இதுதான் பள்ளிக்கூடம் அப்படின்னு ஒரு அடிப்படை விஷயத்த சொல்றாங்க பாருங்க. அதை வேணா நம்ம சமயங்களுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா ஆரம்ப நிலையில இருந்த மனிதனுடைய அறிவு, அதை ஏற்கக்கூடிய அறிவு, இங்க பாரு கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார், உன்னை அவர் கண்காணிச்சுன்னு இருக்கிறார், நீ செய்த நல்லதையும் கெட்டதையும் அவர் தான் பார்த்துன்னு இருக்கிறார், அவர் தான் தீர்மானிக்கிறாருன்னு அவர் சொல்லணும். அதை சொல்லியாச்சு. இதுதான் ஆன்மீகத்தினுடைய அடுத்த நிலை. எப்படி போறதுன்றது தான் கிடையவே கிடையாது, அதோட முடிஞ்சு போச்சு. அங்க வந்து உடம்பை ஆரோக்கியமான வைத்துக் கொள்வதற்கான பயிற்சி முறைகள் இல்ல, உயிரை வளப்படுத்துவதற்கான பயிற்சி முறைகள் இல்ல, மனமை மேன்மைப்படுத்துவதற்கான பயிற்சி முறைகள் இல்ல, ஆன்மானா என்னன்னு சொல்லக்கூடிய அந்த பாடமும் அங்க இல்லை. அப்ப அது ஒரு பிளே ஸ்கூல் மாதிரி. இப்போ அந்த பிளே ஸ்கூலுக்கு போனாதான் நம்ம வந்து எல்கேஜி யூகேஜிக்கு போக முடியுமானா இல்ல, அது வீட்டிலேயே கூட நம்ம சொல்லி கொடுக்கலாம். அதே மாதிரி பக்தி மார்க்கத்தில் இருந்தால் மட்டும்தான் யோகத்துக்கு வந்து மேன்மை அடைய முடியும் என்பது இல்லை. யார் வேணாலும் யோகத்துக்கு வரலாம், யோகத்துக்கு வந்து மேன்மை அடையலாம். ஒரு கல்லூரி இருக்குது, ஒரு மருத்துவ கல்லூரி. இப்ப அந்த மருத்துவ கல்லூரியில அந்த ஆசிரியர் ஒரு பாடம் எடுக்கிறார், உடற்கூற்ற வச்சு ஒரு பாடம் எடுக்கிறார். இது வந்து மண்ணீரல், இதனுடைய செயல்பாடு இது. இது வந்து கல்லீரல், இது வந்து வந்து ஒரு கெமிக்கல் ஃபேக்டரிப்பா, உடம்புல வந்து பல ரசாயனங்கள் இது பண்ணுது. அதே மாதிரி இது நுரையீரல், நம்ம சுவாசிக்கிற காற்றை உள்ள வாங்கி அதில் இருக்கிற ஆக்சிஜனை பிரித்து கொடுத்து உடம்பு கொடுக்குற செல்கள் கொடுக்குற கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம கொடுக்குது. இதனுடைய பணிகள் எல்லாம் அவர் சொல்லின்னு வர்றார். இதை மாணவர்கள் பாடம் கேட்குறாங்க. இப்போ இதில் ஒரு மாணவர் எடுத்து என்ன பண்ணுறாரு, கல்லீரல் மண்ணீரல் நுரையீரலை பற்றி நல்லா புக்கில் என்ன இருக்குதோ ஃபுல்லாக நல்லா மனப்பாடம் பண்ணுறார். எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி நல்ல பரீட்சையில் நல்ல மார்க் வாங்குறார். இன்னொரு மாணவர் என்ன பண்ணுறாரு, ஏய் என்னப்பா இது, கல்லீரல் இவ்வளோ விஷயத்த நமக்குள்ள பண்ணுதா, இதையே இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணுதா, போய் கல்லீரலுக்கு ஒரு சிலையை வைக்கிறார், மண்ணீரலுக்கு ஒரு சிலையை வைக்கிறார், அது தினந்தோறும் பூஜை பண்றார், தினந்தோறும் தேங்காய் உடைக்கிறார், கற்பூரம் வைக்கிறார், பூஜை பண்றாரு, அதை சுத்தி சுத்தி வர்றாரு. யாரா கேட்டாங்கன்னா உடம்புல எவ்வளோ விஷயம் பண்ணுது, அதான்ப்பா வணங்கணும் நம்ம அப்படின்றார். இப்போ இன்னொரு மாணவர் என்ன பண்றாரு,
இந்த கல்லீரல் மண்ணீரல் உடம்புல இருக்கிற செயல்பாடுகள்லாம் எவ்வளோ அற்புதமா இருக்குது. இதை வந்து நல்லா இன்னும் நல்லா செயல்பட்டா நம்ம உடம்பு எவ்வளோ நல்லா இருக்கும். கல்லீரல் இவ்வளோ வேலையை செய்யறதா சொல்றாங்க, அதை இன்னும் நல்லா செயல்படுத்திக்கணும். அப்போ வெறும் இந்த புத்தக அறிவு மட்டும் நமக்கு போதாது. அந்த கல்லீரலை எப்படி இன்னும் நல்லா வச்சுக்கணும், கல்லீரலை நம்ம சேதப்படுத்தாம எப்படி இருக்கணும், நுரையீரலை எப்படி நம்ம பாதிக்க அடையாம இருக்கணும், நுரையீரல் எப்படி நல்லா வச்சுக்கணும். அதை தாண்டி மூளைன்னு ஒன்று இருக்குதுன்றாங்களே, அதனோட இயக்கம் அபாரமா இருக்குது. இந்த இந்த பாடத்திட்டத்தை அப்படியே உள்வாங்கிக்கின்னு செயல்முறை பயிற்சியில் இறங்குறார். எப்படி இந்த கல்லீரலையும் மண்ணீரலையும் உடம்பினுடைய அற்புதமான இந்த செயலாக்கத்தையும் இன்னும் நல்லா துரியப்படுத்தணும்னு இறங்கி சுவாசத்தை நெறிப்படுத்தி மூளையினோட இயக்கத்தை சீராக்கி மனசை சீராக்கி, திருமூலர் சொன்ன மாதிரி மனம் மாயை 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 மயக்கம் மனம் மாயை தன்மாயை மற்றொன்றும் இல்லை பிணை மாய்வதில்லை பிதற்றமும் வேண்டாம் தன்னை ஆய்ந்திருப்பதே தத்துவம் தானே. தன்னைத்தான் ஆய தொடங்குறார் அந்த மாணவர். இப்போ இந்த முதல் மாணவன் புக்கில் இருக்கிறதெல்லாம் மடிச்சு நல்லா மனப்பாடம் பண்ணி பரிசு எழுதுன்னு மார்க் வாங்கினார், முடிஞ்சு போச்சு, ஜடக்கல்வி. ரெண்டாவது மாணவர் சடங்கு சம்பிரதாயம், ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம், எதுக்குப்பா அதை சுத்தி வர, எதுக்குப்பா தேங்காய் உடைக்கிற, எதுக்குப்பா கற்பூரம் ஏத்துற, தெரியாது. மூன்றாவதா ஒருத்தர் இருந்தார் பாருங்க, இதுதான் சித்தர் நெறி. அது என்ன உடற்கூற்று தத்துவம், உடம்புல என்ன நடக்குது, இப்ப நாம யார் யாரை எங்க எங்க பொருத்தி பார்த்துக்கணுமோ பொருத்தி பார்த்துக்கலாம். நாயன்மார்களை எடுத்துன்னு போய் எங்க வைக்கணுமோ வச்சுக்கலாம், ஆழ்வார்களை எங்க எடுத்துன்னு போய் வச்சுக்கணுமோ வச்சுக்கலாம், சித்தர்களை எடுத்துன்னு போய் எங்க வச்சுக்கணுமோ வச்சுக்கலாம். இந்த மூன்று மாணவர்கள் அவங்கவுங்களும் அங்கங்க பொருத்தி பார்த்துக்கணும். யார் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னு தெரியும். என்ன சொல்றார், கோயிலாவது எதடா குளங்களாவது எதடா கோயிலும் குளங்களும் கும்மிடும் குலாமரே. மூன்றாவது மாணவன் சிவவாக்கியர். உடம்புதான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் செலவெங்களும் கள்ள புலனைந்தும் காலம் மணி விளக்கே. ஃபவுண்டேஷன் எதுனா உடம்பு. இந்த உடம்பை நாம உடம்புல இருக்கிற பிணியை தீர்க்காம, உடற்கூற்று அறிவு இல்லாம, அறிவை தாழ்ந்து அது ஒரு பயிற்சி முறைகளா நம்ம போகாம அது ஒண்ணுமே இல்லை. அது சுத்தமா அது ஆன்மீகமும் இல்லை, அது ஒரு மூட நம்பிக்கை. இதுதான் மூட நம்பிக்கை, இதுதான் அஞ்ஞானம் சொல்றது அதுதான். அப்போ சமயங்கள் எல்லாம் ஒரு ஃபவுண்டேஷனா, நல்ல ஃபவுண்டேஷனே இல்லை. அது ஒரு ஆரம்ப பள்ளியான ஆரம்ப பள்ளி இல்லை, அது ஒரு பிளே ஸ்கூல், அது ஒரு விளையாட்டு. அங்க எல்லாம் அடிப்படை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். அதுக்கு அடுத்த படி போனோம்னா நம்ம அடுத்த 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 யோக நெறிகள்ல. சரி, நம்ம யோக நெறிகள் போகாம அதுக்குள்ளேயே உக்காந்துன்னு இருந்தோம்னா அது ஒரு எல்லையோட தான் இருக்க முடியும். அப்போ உடம்புன்ற ஒரு அடித்தளத்தை ஆரம்பிக்கிறதுக்கு யோக நெறிகள் தேவைப்படும். அப்படி இந்த சமயங்களை அகச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், புறப்புறச்சமயம் நாளா பிரிக்கிறாங்க. அகசமயம்ன்றது என்னது, வேதங்கள்ல இருந்து வந்த வேதாந்தங்கள், வேதாந்தங்கள்ல வந்த மகா தரிசனங்கள் நாளும். அதாவது எத்தனை மகா தரிசனம் இருக்குது, சாங்கியம், யோகம், நியாயம், வைசேஷியம், பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை. இதெல்லாம் அகச்சமயங்கள். நம்மகிட்ட இருந்து நம்ம வேதங்களுடைய சாராம்சத்தை எடுத்துக்கின்னு அதுல இருக்கிற விஷயங்களை பேசுறது இந்த மகா தரிசனங்கள். அதுக்கு மேல அகப்புறச்சமயம். அகப்புறச்சமயம்ன்றது என்னது, சாக்தம், கௌபாரம், கானபத்தியம், சார்வாகம், சைவம், வைணவம். இது அகப்புறச்சமயம், மகாதரிசனங்கள்லேருந்து வந்தது. அதுக்கு மேல புறச்சமயம் இருக்குது, எது, சமணம், பௌத்தம், கிறிஸ்துவம், இஸ்லாம், வெளியிருந்து வந்தது. புறச்சமயம் அதுக்குள்ள இருக்கிற உட்பிரிவு. இது நாளும் பிடிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஒன்று என்னது, அகச்சமயம். அகச்சமயம் 6 மகாதர்சனங்கள், சாங்கியம், யோகம், நியாயம், வைசேஷியம், பூர்வமீமாம்சை. இதை வைதீக சமயங்கள் சொல்லுவாங்க அகச்சமயத்தை. அதாவது வேதங்கள் இருக்கிற சாராம்சத்தை எடுத்துன்னு வர அந்த சமயங்கள் எல்லாம் வைதீக சமயங்கள், இது அகச்சமயங்கள். அவைதீக சமயங்கள்னா இந்த சமணம், பௌத்தம் இதெல்லாம் இருக்குது பாருங்க. இந்த சார்வாகம், சார்வாகம் இருக்குது பாருங்க, சார்வாகம் தான் அவைதீக சமயங்கள். இன்னைக்கு இருக்கிற நாத்திகம் தான் சார்வாகம். சார்வாகம்ன்றது ஒரு சமயம் இருந்தது. அவங்க இந்த கர்ம வினைகள், மறுபிறவி, ஆன்மா இதெல்லாம் இல்லப்பா, அது மாதிரிலாம் எதுவும் ஏற்றுக்க முடியாது. உலகத்திலே ஒரு சுகம் ஒன்று இருக்குதுன்னா பெண்களை சந்தோஷப்படுத்தா ஒரு சுகம், பெண் சுகமே இறுதியான ஒரு சுகம்னு சொன்ன சார்வாகம். அது ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு சமயனே சொல்லிடலாம். அதுதான் இன்னைக்கு நாத்திகமா தலையெடுத்திருக்குது. நாத்திகம் நாத்திகம் பேசுறவங்க எல்லாம் பெரிய அறிவாளி ஒன்றும் இல்லை. கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்பியவன் அயோக்கியன், கடவுளை வணங்குவன் காட்டுமிராண்டி. தந்தை பெரியாருடைய தத்துவம். அவர் ஒன்றும் பெரிய ஒரு பேரறிஞர்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்றதுக்கு பெரிய அறிவோ பெரிய ஆற்றலோ தேவையில்லை, அதுக்கான மாற்று வழியை சொல்ல வேண்டும். அதுக்கான மாற்று வழியை நம் சித்தர்களும் நம் ஞானிகளும் சொல்லியிருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்றதுல என்ன இருக்குது, காட்டு மிராண்டின்னு சொல்றதுல என்ன இருக்குது, ஒண்ணுமே இல்லையே. அதுக்கான மாற்று வழி உன்னிடம் இருக்கிறதா? உடம்பை வளப்படுத்துவதற்கும் உயிரை வளப்படுத்துவதற்கும் பிராணனை வசப்படுத்துவதற்கான மாற்று வழி இல்லாமல் ஒரு வழி இல்லை என்று சொல்வதற்கு பெரிய அறிவாற்றலோ
ஒரு பெரிய ஒரு தந்தை பெரியாரோ அதுக்கு தேவையே இல்லை. சாதாரணமாக அதை உட்காந்து ரோட்ல போறவர் கூட சொல்லிட்டு போயிடலாம். அப்போ அதுக்கான மாற்று வழியை நம் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. மாற்று வழியை சித்தர் சிவவாக்கியர் சொல்லியிருக்கிறார். மாற்று வழியை மகரிஷி வியாசர் சொல்லியிருக்கிறார். 63 நாயன்மார்களை விஞ்ஞானபூர்வமாக பேசிய ஒருத்தவர் திரு தவஞானி திருமூலர் என்று அங்க சேர்த்துட்டாங்க. அவரு அங்க போல அவரை போய் சேர்த்துட்டாங்க அவரை. இப்ப தவஞானி திருமூலர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அது உடற்கூற்று அறிவு, உடற்கூற்று ஞானம், விஞ்ஞானம். எங்க ஒரு மூட நம்பிக்கைகள் இல்லாத ஒரு விஷயம். அப்போ நாம பின்பற்ற நெறி எவ்வளவு பெரிய ஒரு நெறி. நம்ம யாரை இங்க பின்பற்றுறோம்? மகரிஷி வியாசரை பின்பற்றுறோம், தவஞானி திருமூலரை பின்பற்றுறோம், சித்தர் சிவவாக்கிய பின்பற்றுறோம், அழுகினி சித்தரை பின்பற்றுறோம். உச்சம், ஞானத்தின் உச்சம். அப்போ ஏன் ஏன் அவங்கள நம்ம பின்பற்றோம்னா அவங்க தான் எல்லாத்துக்கான வழிமுறைகளை நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. என்ன இதுல கூட ஒரு பெரிய குறைனா, இப்படி போன்னு நமக்கு சொன்னாங்களே தவிர அந்த வழியில எப்படி நம்ம பயணிக்கணும்னு நமக்கு சொல்லலை. திருமூலர் ஆகட்டும், சிவவாக்கியராகட்டும், இந்த பாதை ஒரு சரியான பாதை நமக்கு காமிச்சாங்களே தவிர அதுல பயணம் பண்ணி அந்த இலக்கை அடைவதற்கான வழியை நமக்கு இது வரைக்கும் யாரும் சொல்லல. அந்த சாதனையை ஸ்ரீ ஞானஜோதி சம்பங்கி சுவாமிகள் தான் பண்ணியிருக்கிறார். அந்த பாதையில எப்படி நம்ம பயணிக்கணும், எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பாதை. இந்த யோக நெறிகள் அவர் வகுத்து வச்சிருக்கிற விஷயம், நமக்கு பழகிற ஆசனங்கள் ஒன்று ஒன்றும் உங்களுடைய ஆய்வடங்கள், ஆயத்த யோக சாதனா எழுதிட்டு அதனுடைய பயன்களை நீங்க கொடுக்கும் பொழுது அது வெளிப்படுது. இதுதான் உலகிற்கு நம்ம காட்ட வேண்டிய விஷயம். வெறும் தத்துவங்களாலும் வாய்மொழிகளாலும் பேசிட்டு நான் மட்டும் அந்த ஒரு உன்னத நிலை அடைஞ்சேன்னு போறதுல ஒன்றும் இல்லை. சுவாமி விவேகானந்தர் 100 மாணவர்களை கூட நான் உலகத்தை மாற்றி காமிச்சேன் சொன்னார். ஆனால் 36 வருஷத்துக்கு மேல அவரால் இருக்க முடியல. அவர் பின்பற்றிய அந்த ராஜயோகத்தை சரியாக அவர் பின்பற்றி இருந்தால் அந்த உடல் பிணியை தடுத்துட்டு இருக்கலாம். நாம ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம்னா முதல்ல நாம எப்படி அதை பின்பற்றுறோம், எப்படி நம்ம பழகுறோம், நம் உடல் ரீதியாக அது என்ன மாதிரியான மாற்றங்கள் அடையுது, நான் பிறருக்கு அதை சொல்லிக் கொடுக்கும்போது அந்த மாற்றத்தை அவன் அடைந்தானா, அதுதான் உண்மையான தத்துவம், அதுதான் உண்மையான பயிற்சி. இதுல எந்த ஒளிவு மறைவும் இல்லை. யாரையும் உயர்த்தி தாழ்த்தி பேசுவதோட நோக்கம் அல்ல. எது சத்தியமோ, எது உண்மையோ, எது இருக்குதோ அதை மட்டுமே பேசுறோம். இல்லைன்றத இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறோம், அவ்வளவுதான். அதுக்காக அவங்களை தாழ்த்தல் தான் அர்த்தம் இல்லை. இல்லைன்னா அந்த பக்கம் நம்ம போக போறது இல்லை. மக்கள் நம்ம போட்டு மீண்டும் நம்மளை குழப்பிக்க கூடாது. சரியான ஒரு பாதை, சரியான ஒரு பயிற்சி முறைகளை நாம் வந்துட்ட போது நம்மளை ஒரு காலம் நம்ம குழப்பிக்காம நம்ம அதில் பின்பற்றணும் அப்படின்னா அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய முன்னேற்றம் ரொம்ப அபாரமா இருக்கும். சரி, அப்ப என்னதான் சார் இந்த சமய தத்துவ ஞானத்துல பார்க்க போறோம்? இதுக்குள்ளேயும் சில தத்துவங்கள் இருக்குது. அந்த தத்துவங்களை தெரியாம தான் நாம என்ன பண்றோம், அதை நம்ம மூட நம்பிக்கையை எடுத்துன்னு பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ சாக்தம், கௌபாரம், கானபத்தியம், சார்வாகம், சைவம், வைணவம். சாக்தம்னா என்னது? சக்தியை வழிபடுறது. சாக்தம்னு ஒரு சமயம் இருந்தது. அதனுடைய நோக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஞ்ஞான பூர்வமா தான் இருந்தது. பின்னாடி வந்த நாம தான் அதை என்ன பண்ணிட்டோம், மூட நம்பிக்கைகள் எடுத்து வந்து சேர்த்துட்டோம். சாக்தம்னா சக்தி வழிபாடு. சக்தி உலகத்துல இருக்கிறது எல்லாமே எங்க சக்தி தான். உள்ளதெல்லாம் என்று சக்தி அடி, அந்த சக்திக்கு மேல் ஒன்று இல்லை அடி, மேல பறப்பதும் இருப்பதும் மறைவதும் ஒரு மேலே சக்தியின் தோற்றம் அடினாங்க அம்மா. இங்க இருக்கிறது எல்லாமே ஆற்றல் தான். விஞ்ஞானம் என்ன சொல்லுது, எனர்ஜி. ஒரு பொருளை நான் பாக்குறேன்னா அது பொருளே இல்லை, அதுக்குள்ள ஆற்றல் இருக்குது, அந்த எனர்ஜி இருக்குது. என்ன எனர்ஜி? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். கருகளா இருந்து அணுக்களாக இருந்து அப்ப இருக்கிறது எல்லாமே ஆற்றல் தான். எயின்ஸ்டன் சொல்றாரு. அப்ப சாக்தோன்ற ஒரு சமயத்தை உருவாக்கிறாங்களே, எவ்வளவு பெரிய அற்புதம், எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் பாருங்க. சக்தியை வழிபடுறது. அந்த சக்தியை என்ன பண்ணாங்க, பராசக்தி பெண் வடிவில கொண்டு வந்தாங்க. காரணம் தாய்மை என்ற அந்த உணர்வு. நம்ம கிராமங்கள்லாம் போனா 7 சிலைகள் வச்சிருப்பாங்க. அந்த சக்தியை வழிபடுறது 7 சிலைகள் என்ன சொல்லுது? உடம்புல இருக்கிற 7 ஆதார கமலங்களை சொல்லுது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரம், அநாதகம், விசுத்தம், ஆஞ்சை. மூலாதாரம் என்ற அந்த ஒரு சிலைக்கு 3 முகங்கள் இருக்கும். ஏன் மூலாதாரத்துக்கு 3 முகம்? இடை, பிங்களை, சுழிமனா 3 நாடிகள். இன்னொரு சிலை பன்றி முகத்துல இருக்கும். பன்றி மண்ணை கிளறி கிழங்கை சாப்பிடக்கூடிய தன்மை கொண்டது. ஆராய்ந்து அறிகின்ற அறிவை நமக்கு சொல்லுது. எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே ஏத்துக்காத. உன் அறிவு உனக்கு 6 அறிவு, 6வது சிந்தனை கொடுத்துக்குது. அதை ஆராய்ச்சி செய், அதை பயிற்சி செய். அவங்க சொன்ன விஷயத்தை அப்படியே நம்பணும்னு இல்லை. ஆராய்ந்து அறிகின்ற அறிவை காமிக்குது 2வது சிலை. இன்னொரு சிலையில நெற்றியில ஒரு கண்ணு இருக்கும், ஆன்யா கமலம். நமது 3வது கண் பினியல் கிளாண்ட் நமக்குள்ள இருக்கிறத காமிக்குது. கை சின்முத்திரையிட்டு இருக்கும், யோக தத்துவம். இன்னொரு கையில மாலை மணி இருக்கும், பிராணாயாமத்தினுடைய எண்ணிக்கை. இன்னொரு கையில கண்ணாடி இருக்கும். ஏன் கண்ணாடி? யோகத்துல நாம் அடையக்கூடிய இறுதி பரிணாமம், இறுதி புள்ளி ஆத்ம தரிசனம். நம்மள நாமளே பார்க்கறது. குருதேவர் எழுதியிருக்கிறாருல, தன்னை தானே அந்த தரிசனம் பண்ற அந்த ஆத்ம தரிசனம் எப்படி அவருக்கு கிடைச்சது?
தியானம் பண்ண உக்காந்து 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 மனசு ஒரு முகமா நிக்காம ஓடினே இருக்கிற அந்த மனசை கொஞ்ச நேரம் அது ஒரு பக்கம் திருப்பும் போது எண்ண அலைகள் கம்மியா ஆக 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 இந்த உலக இன்பங்கள் எல்லாம் உலக இன்ப துன்பங்கள் எல்லாம் தாண்டி ஒரு ஏகாந்தம் அவருக்குள்ள வந்ததை சொன்னார்ல. அந்த எண்ண அலைகளே இல்லாத போது தன்னை தானே அவர் தரிசனம் பண்ணதா சொல்லியிருக்கிறாரே மரண முக்தியில. அதுதான் ஆத்ம தரிசனம். அதுக்காக ஒரு கையில கண்ணாடி. இதுல இருக்கிற தத்துவத்தெல்லாம் நம்ம மறந்துட்டு என்ன பண்றோம்? கோயில் திருவிழா, பூஜை புனஸ்காரம். ஏன் நம்ம அதுக்குள்ள இருக்கிற விஞ்ஞான பூர்வமான விஷயத்தை நமக்கு தெரியும். அங்க பயிற்சி முறைகளும் இல்ல. எந்த ஒரு பயிற்சி யோக தத்துவத்தை சொல்றதுதான் நமக்கு அதை சொன்னாங்க. சாக்தம், கௌபாரம், கானபத்தியம். அதுக்கப்புறம் என்னது? கானபத்தியம் கணபதி வழிபாடு. விநாயகருக்கு வந்து பெரிய ஒரு அதெல்லாம் தும்பிக்கை பிராணாயாமத்தை குறிக்குது. வயிறு பெருசா இருக்குது, மனம் ஒடுங்கினா எல்லாம் நமக்குள்ள அடக்கம் போயிடும் காமிக்குது. எல்லாம் அதுக்குள்ள இருக்கிற யோக தத்துவம். கௌபாரம் முருகனை வழிபடுறது. முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டி. நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்து மதத்தில் எல்லாருக்கும் ரெண்டு மனைவி. காரணம் என்ன? ஆணும் பெண்ணும் அந்த இடை பிங்களை உடம்புக்குள்ள முக்கியமான ரெண்டு நரம்புகள் இந்த இடையும் பிங்களையும் காமிக்கிறது ரெண்டு மனைவியை போட்டாங்க. அது முருகன் வேல் வேல் என்றது முதுகு தண்டு சுஷ்மனா நாடி, அங்கதான் குண்டலி சக்தி ஏறுது. பாம்பு ஓடுது உடம்புல, அவங்க பாம்பு ஓடுது. விநாயகருக்கு பாம்பு ஓடுதுன்னா என்னது? ஆதார கமலங்கள். எல்லாம் உடம்பினுடைய தத்துவம். மயில் யானை யானை தான். யானை வடிவத்தில் இருக்கிற விநாயகருக்கு மூஞ்சி ஒரு வாகனம். காரணம் என்ன? பெரிய யானையா இருந்தாலும் சின்ன ஜீவராசனி எல்லாத்துக்குள்ளேயும் அந்த பரம்பொருளே இருக்கு. இந்த பரமாத்மாவே இருக்குது. பரமாத்மா இல்லாத இடம் இங்க இல்ல. எல்லா ஜீவராசிகளையும் போற்று வணங்கு. மயில் மயில் தோகை விரித்து ஆடும் மயில். யோக நெறிகளால் நாம் வளர்ந்து வரும்போது நம்மை சுத்தி இருக்கிற அந்த காந்த சக்தியை காட்டுவது தோகை விரித்த மயில். சேவல் சேவல் காலையில கூவும். விடிகள் காலையில் யோகம் செய்யக்கூடிய யோக பயிற்சிகளை காட்டுவது அந்த சேவல். முருகனுடைய வேல் நம்மளுடைய தண்டுவலம். போடுற பாம்பு இடை பிங்களை நரம்பு. அதை தாண்டி இது எல்லாம் முழுக்க முழுக்க யோக தத்துவம் தான். அதுக்கப்புறம் சைவம் வைணவம். சைவ சமயம் பொதுவா பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லுவாங்க. பிரம்மா விஷ்ணு சிவன். பிரம்மா வந்து படைக்கும் கடவுள். இப்போ பிரம்மா பார்த்தீங்கன்னா 4 தலைகள் இருக்கும் பிரம்மாவுக்கு. 4 தலைகள் இருக்கும். 4 தலைகள் எங்க? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. 4 திசையிலும் நானே இருக்கிறேன். பிரம்மம். அதை பிரம்மமா தான் பார்க்கணும். இங்க எல்லா திசைகளிலும் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருப்பது நானே. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், மானுட தேகத்தில் மனம், புத்தி, சித்தம், இப்படி 8 விதமாக என் பிரகிருதி பிரிக்கப்பட்டுள்ளது. அப்ப 4 தலைகள் ஒண்ணு கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, 4லும் நானே இருக்கிறேன். கை வந்து பாத்தீங்கன்னா 4 கை. ஒரு கையில வலது கையில சங்கு சக்கரம், இடது கையில சங்கு. இந்த சக்கரம் வந்து 6 ஆதார கமலங்களை காமிக்குது. சங்கு நாம் செய்கின்ற அந்த பிராணாயாமம், சுவாசத்தை மூச்சு இழுத்து விடுற அந்த பிராணாயாமத்தை காமிக்குது. இன்னொரு கையில ஓலைச்சுவடி இருக்குது. நீ செய்யற ஒரு விஷயம் இங்க பதிவாக்கப்படுது. எங்க? நமக்குள்ள இருக்கிற சித்தம் பகுதியில. பிரம்மா தான், நான் பிரம்மா தான். என் கையில ஓலைச்சுவடி இருக்குது பாரு. என்ன இருக்குது? பூர்வ ஜென்மத்துல நீ என்ன செஞ்சு எல்லாமே நோட்டட். உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய சிந்தனைகளை என்ன மாதிரி இதுக்கேற்ற மாதிரி உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அதுதான் ஓலைச்சுவடி. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற கலை ஞானங்கள், அறிவு, ஞானம் எல்லாமாவும் நானே இருக்கிறேன். அதனால நீ அகந்தை கொள்ளாத. எல்லாமாவும் உனக்குள்ள நானே இருக்கிறேன். எழுத்தாகவும் சொல்லாகவும் செயலாகவும் எல்லாமாவும் நானே இருக்கிறேன். சிவவாக்கியர் சொல்வார்ல, கண்ணினும் கண்ணின் மணியாகவும் எல்லாமே நானே இருக்கிறேன். அந்த மாதிரி இந்த ஓலைச்சுவடி எல்லாமே நானா இருக்கிறேன். இன்னொரு கையை ஆசீர்வாதம் வழங்குறாரு பிரம்மா. இது எல்லாம் தெரிஞ்சு என்னிடம் அடைக்கலமாக மங்களம் உனக்கு. பிரம்மாவுடைய அந்த தத்துவம். விஷ்ணுவோடைய தத்துவம் என்ன? விஷ்ணு நீல நிறம், நீண்ட ஒரு தூரத்தை காமிக்குது. பரம்பொருளுடைய அதை அளவிட முடியாத இந்த தூரத்தை காமிக்குது, நீல நிறம். இப்போ பிரம்மா வந்து படைக்கும் கடவுள். நம்ம உடம்ப 3ஆ பிரிச்சுக்கலாம். இடுப்புக்கு கீழே இருக்கிற பிரபுதி பிரம்ம பாகம். இடுப்புக்கு கீழே தான் படைக்கக்கூடிய ஆற்றல், மனிதனுக்கு படைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அதனால இடுப்புக்கு கீழே இருக்கிறது பிரம்ம பாகம். விஷ்ணு பாகம் கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் விஷ்ணு பாகம். அழிக்கும் கடவுள். எதை அழிக்குது? சுவாசிக்கிற காற்று, நீர், உணவு, இது எல்லாத்தையும் அழித்து ஆற்றலாக மாற்றக்கூடிய தன்மை விஷ்ணு பாகம். கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் விஷ்ணு பாகம். அப்போ மகாவிஷ்ணுவோட அவதாரம் 9 அவதாரம் எடுத்ததா சொல்றாங்க. அது நம்ம இந்து இதை பார்க்கும்போது பார்க்கலாம். 10வது அவதாரம் கலியுகத்தில் எடுத்ததா சொல்றாங்க. அதுக்குள்ள இருக்கிற விஞ்ஞானம் என்ன? அப்ப இது இடுப்புல இருந்து கழுத்து வரைக்கும் இருக்கிறது விஷ்ணு பாகம். அதுக்கு மேல கழுத்துக்கு மேல இருக்கிறது இப்ப விஷ்ணு பாகம் அப்படின்னும் போது
அதுக்கு மேல கழுத்துக்கு மேல இருக்கிறது வந்து சிவன், காக்கும் கடவுள் சிவன். இந்த சிவன் வந்து அர்த்தநாதீஸ்வரர். அர்த்தநாதீஸ்வரர் பார்த்துருக்குறோம்ல, பாதி ஆண் பாதி பெண். அது என்ன சொல்லுது? அது என்னுடைய தத்துவம் என்ன? இடைகளை நரம்பு, பிங்களை நரம்பு. இடது பக்கம் ஓடுற நரம்பு வந்து குளிர்ச்சி, வலது பக்கம் ஓடுறது உஷ்ணம். இந்த இடைகளையும் பிங்களையுமா சேர்ந்து தான் இந்த மனித உடம்பு இயங்குது. அது நம்ம தண்டுவளத்துல போய் நம்மளுடைய மூளையில 96 தத்துவங்களா இருக்குது. இந்த இடைகளையும் பிங்களை இயக்கம் இல்லாத உடம்பே இல்லை. அது அர்த்தநாதீஸ்வரருடைய தத்துவம். அதே மாதிரி சிவனுக்கு சிவன் பாதி பார்வதி, அதுதான் அர்த்தநாதீஸ்வரர். அப்ப தலை என்ற பகுதி காக்கின்ற பகுதி. இந்த தலை தான் நமக்கு வந்து காக்குது. இதுல தான் நம்மளுடைய கண்ணு, மெய், வாய், புலன்கள் இங்க தான் இருக்குது. நம்ம மூளை தான் பிரதானமா இருந்து உடம்பை முழுவதும் இயக்குது. நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாத்துக்கும் இந்த மூளையே காரணமா இருக்குது. அதனால இதை வந்து இது எல்லாம் கற்பனையா சொன்ன விஷயம்தான். இது எல்லாம் கற்பனையா. உண்மையாலுமே வந்து பிரம்மான்னு ஒருத்தர் இருந்தாரா? அவர் தான் உட்காந்து எல்லாத்தையும் படைச்சாரா? அவர் தான் எல்லா தலையெழுத்து எழுதுறாரா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. விஷ்ணுன்னு ஒருத்தர் உட்காந்து இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறாரா? ஒன்றும் இல்லை. சிவன்றவர் எல்லாத்தையும் அவர் தான் காக்கின்றவர்கள் எல்லாரையும் காத்துனுக்கிறாரா? எல்லாம் நம் மூளைக்குள்ளே இருக்குது. மூன்றுல மாளிகை மூவர் இருப்பிடம் மூன்றினுள்ளே முப்பத்தாறு முதிப்புல மூன்றினுள்ளே முளைத்து எழும் ஜோதியை கண்டதும் காண கயக்கற்றவார். எல்லாம் நம்ம தலைக்குள்ளே இருக்குது. பிரம்மாவும் நம்ம தலைக்குள்ளே இருக்கிறார், விஷ்ணுவும் தலைக்குள்ளே இருக்கிறார், சிவனும் நம்ம தலைக்குள்ளே இருக்கிறார், அல்லாஹ், இயேசு எல்லாமும் நமக்குள்ளே இருக்குது. எங்கேயும் நம்ம வெளியே போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி எல்லாம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த உடம்புன்ற அந்த கோயிலை நம்ம எப்படி பார்த்துக்கணும்? எப்படி இதை நாம வந்து எவ்வளவு அழகா எந்த ஒரு நோய் நொடி இல்லாம வாழறதுக்கான ஒரு வழி. இப்போ இருக்கிற இக்கட்டான ஒரு சூழ்நிலையில எல்லாமே மாசுபட்டு இருக்கிற நிலையில மாசில்லாத ஒரு தூய்மையான ஒரு நெறி நம்ம கையில கிடைச்சிருக்குன்னா நம்ம எவ்வளவு பெரிய ஒரு புண்ணியம் பண்ணிருக்கோம். மாசில்லாத ஒரு கலை, தூய்மையான ஒரு கலை. ஏன் மாசில்லாத தூய்மையான ஒரு கலை நான் சொல்றேன்? இந்த கலையை நம்ம பழகும்போது அது அப்படி நமக்கு தெரியும். இது என்ன நமக்குள்ள, இது என்ன மாதிரியான மாற்றத்தை நம்ம உடம்புக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் ஏற்படுத்து நம்ம அப்படியே நம்ம அதை உணரலாம். பிரத்யட்சமா அதை நம்ம உணரலாம். எப்படியும் நாம வந்து பத்மாசனம் பண்றதால இவ்வளவு பயன்கள் அப்படின்னு நம்ம போட்டு விளம்பரம் போட்டு எல்லாரையும் போட்டு இங்க வந்து கூட்டத்தை சேர்க்கணுன்ற அவசியத்துக்காக நம்ம சொல்லலை. என்னவோ அது என்னவோ அது உடம்புல என்ன விளைவுகள் ஏற்படுத்துமோ அதை குருதேவர் எழுதியிருக்கிறார். நம்ம அதை பழகி இருக்கிறோம். அதனுடைய அனுபவத்தை நம்ம பகிர்ந்துக்கிறோம். அவ்வளவுதான். 100 பேர் வராங்களா, அதுல 10 பேர் சரியா கத்துக்கணும் பழகுறாங்களா, ரொம்ப சந்தோஷம். போதும். அந்த 100 1000 ஆகணும், லட்சம் ஆகணும், அந்த கதையே இங்க இல்லை. 100ல 10 வந்தாலும் அது முத்துக்களா ஆய்ந்தெடுத்த முத்துக்களா வந்ததுன்னா பெரும் பேரு. ஒரே ஒரு ஆள் போதும். ஒரே ஒரு தகுதி உள்ள ஆள் போதும். உலகம் முழுவதும் இந்த கலையை கொண்டு போயிடலாம். ஏன் குருதேவருக்கு ஒரே ஒரு சீடர் தானே, ஸ்ரீ சம்பங்கி சுவாமிகள். அவரால் இவ்வளவு பெரிய ஒரு படைப்பு எப்படி செஞ்சார்? அதே மாதிரி சரியான நிலத்துல கரெக்டா அதை விதைச்சோன்னா அந்த ஒரே ஒரு ஆள் போதும், உலகம் முழுதா கொண்டு போயிடும். எல்லா இடத்துலயும் போய் சேர்த்துட முடியும். அதனால கூட்டத்தை சேர்க்கணுன்ற அவசியமே இல்லை. யார் அதை உணர்ந்து எள்ளிலே கலந்துள்ள எண்ணெய் போலும், பாலிலே கலந்துள்ள வெண்ணெய் போலவும், அரணிக்கட்டையில் உறையும் நெருப்பை போலவும் ஒவ்வொரு ஜீவராசிகளிலும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஜீவாத்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை உண்மையான குரு விசுவாசத்தோடு சரியான யோக நெறிகளோடு பழகினால் அதை ஒரு ஒரு மனிதனும் உணரலாம். இதுதான் இந்த பாடத்திட்டத்தினுடைய அடித்தளம். குரு விசுவாசம் இருக்கணும், பழகிற அந்த பயிற்சி முறைகள்ல உண்மை இருக்கணும், அந்த டிசிப்ளின் இருக்கணும். இருந்தா நம்ம அடுத்தடுத்த நிலைகள் இந்த பயிற்சி முறைகளை நம்ம போகலாம். உடலை தாண்டி, உயிரை தாண்டி, மனதை தாண்டி ஆன்மாவுக்கு நம்ம என்ன பண்ணோம்? அதுதான் இங்க கேள்வி. ஒரு பெரிய கேள்வியை நம்ம சமயவாதிகளிடம் நம்ம வைக்கிற ஒரு கேள்வி அதுதானே. சைவ சமயம் வந்து பதி பசு பாசம். பதி அதிபதி, பசு ஆன்மாக்கள், பாசம் கயிறு. அதிபதி யாரு? சிவபெருமான அதிபதியா சொல்றாங்க. சரி, சிவபெருமான் கடவுள், அவர் உட்கார்ந்துக்கிறார். பசுன்றது இங்க இருக்கிற ஜீவாத்மாக்கள். இப்ப இந்த பசு எதனால கட்டுப்பட்டு இருக்குது? பாசம் என்ற அந்த கயிறால. பசு வந்து எதனால கட்டப்பட்டிருக்குன்னா பாசம் என்ற அந்த கயிறு. அந்த கயிறு 3 முடிச்சு போட்டு வச்சுக்கிறாங்க. என்ன 3 முடிச்சு? ஆணவம், கண்மம், மாயை. இந்த ஆணவம், கண்மம், மாயை என்ற அந்த 3 முடிச்சுகளால இந்த பசு பாசம் என்ற அந்த கயிறால நல்வினை தீவனால கட்டப்பட்டு இருக்குது. இறைவன் அந்த பரம்பொருள் உட்காந்து பார்த்துன்னு இருக்கிறார். இப்ப இந்த பசு என்ன பண்ணுது? கயிறு இழுக்குது, கழுத்து நெரிஞ்சிடும். அப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆணவம், கண்மம், மாயை 3 முடிச்சுகளும் தானா அவுந்தா அந்த பசு மேய்ப்பண்ணாடி அந்த இறைவனிடம் போயிடும். ஜீவாத்மா பரமாத்மாவோட ஐக்கியமாயிடும். ரொம்ப சமயங்கள்ல
இந்த ஆணவம் கண்மம் மாயை போறதுக்கான சரியான பயிற்சி முறைகள் இருக்குதா? ஒரே கேள்வி. சரி, இந்த ஆணவம் கண்மம் மாயை தானே, இது போறதுக்கான இப்ப எனக்குள்ள இருக்கிற ஆணவம் தான் என்ற அந்த அகந்தை போறதுக்கு என்கிட்ட என்ன பயிற்சி முறைகள் இருக்குது? அன்பே சிவன் சொன்ன சைவ சமயம் தானே 8000 சமணர்களை கழுவில் ஏற்றியது. எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் அது. அன்பே சிவம் சொன்ன சைவ சமயம் தான் 8000 சமணர்களை கழுவில் ஏற்றியது. கழுவில் ஏற்றுறதுன்னா என்னது? பெரிய ஒரு கழியை உடைச்சி அதை முனையை நல்லா ஷார்ப்பாக்கி, கத்தி மாதிரி நல்லா ஷார்ப்பாக்கி அவங்க அவங்க துணியெல்லாம் எடுத்துட்டு அப்படியே உட்கார வைக்கிறது. அந்த கழி உள்ள போய் குடல்ல போய் உள்ள இருக்கிற உள்ளுறுப்புல கீச்சின்னு வாய் வழியா வெளியே போகும். 8000 சமணர்களை மதுரையில ஆண்ட ஒரு மன்னன், சைவ சமயத்தை சேர்ந்த மன்னன் பண்ணதான் சொல்றாங்க. அப்ப அன்பே சிவம் எங்க போச்சு? ஆணவம் எங்க போச்சு? அப்போ நம்மளுடைய அந்த மும்மலங்கள் ஆணவம் கர்மம் மாயை போறதுக்கான வழிமுறைகள் எங்க இருக்குது நம்மளுடைய சமயங்கள்? நான் கடவுளுடைய புகழை நான் உருகி பாடுறேன், எமோஷனல் ஆகிறேன். உருகி பாடுறேன்னும் போது அது தற்காலிகமான ஒரு ஒரு நிறைவு, டெம்பரவரியான ஒரு சந்தோஷம் தானே தவிர அது நிரந்தரமாக நம்ம உடம்பையோ உயிரையோ மனதையோ மேம்படுத்த முடியாது என்பது ஒரு கசப்பான உண்மை. நான் புகழ் பாடுறேன், சிவபெருமானுடைய புகழ் பாடுறேன், விஷ்ணுவோடைய புகழ் பாடுறேன், எமோஷனலா பாடுறேன், கண்ண நீரோட பாடுறேன். ரைட்டு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் உடம்புல சக்கரை பிரச்சனை இருக்குது, சுகர் இருக்குது, அது சரியாச்சா? ஆகல. இடுப்பு வலி இருக்குது, அது சரியாச்சா? ஆகல. அப்போ இது எல்லாம் ஆகாம நமக்குள்ள அந்த நான் என்ற அந்த அகந்தை சரணாகதி, அது முழுக்க முழுக்க தன்னை கடவுளிடம் அர்ப்பணிச்சுட்டு சரணாகதி ஆயிடுறாங்க. அது உண்மைதான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் இல்லை, எல்லாமே நீதான் சரணாகதி ஆயிடுறாங்க. ஆனா அந்த சரணாகதி தற்காலிக ஒரு நிறைவை கொடுக்குமே தவிர அதனால உடம்புக்கோ உயிருக்கோ மனசுக்கோ ஆன்மாவுக்கோ கேள்விக்குறிதான். நாம் என்ன முன்னேற்றத்தை அடைஞ்சோம் இது வரைக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். அப்போ இது எல்லாமே இது எல்லாமே ஒரு முழுமை பெறாத நிலையில இருக்கிற சமயங்கள்ல முழுமை பெற வைக்கணும்னா எல்லா சமயங்கள்லையும் சரியான அந்த பயிற்சி முறைகளை நம்ம சேர்த்துக்கணும். வேற வழியே இல்லை. அப்பதான் ஒரு ஒரு சமயம் முழுமை பெறும். இப்போ அதை குருதேவர் சொல்லிட்டு சொல்றாரு, இப்படி பயிற்சி முறைகளை சேர்த்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்றாரு. நான் இப்ப சொல்றதால அதெல்லாம் சேர்த்துப்பாங்கன்னு சொல்றது ஏன்? அது காரணத்தமா சொல்றாரு. இப்போ நான் பயிற்சி, என்னுடைய பயிற்சி, நம்ம யோக நெறிகளான இந்த யோகாசனங்கள் மூச்சு பயிற்சி பிராணாயாமத்தை சமய குருமார்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் ஏத்துக்க மாட்டாங்கன்னா, இவ்வளவு காலா அப்ப நீ சொல்லி வந்தது ஒண்ணுமே இல்லையான்னு ஒரு கேள்வி வந்துரும்ல. ஏன்பா இவ்வளோ நாளா அப்போ புழுகு மூட்டை தான் என்கிட்ட நீ சொல்லியிருந்தியான்ற ஒரு கேள்வி வந்துடும்ல. அதனால அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அந்த ஒரு குற்ற உணர்ச்சியை அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை அவ்வளவு சீக்கிரம் சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கான ஒரு காலம் வரும். நிச்சயமா அந்த சமய குருமார்களோ அந்த சமயங்களையோ உண்மையான இந்த யோக நெறிகளை, உண்மையான மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த பயிற்சி முறைகளை எடுத்துன்னு போய் சேர்த்தாங்கன்னா ஒரு ஒரு சமயம் முழுமை பெற்ற சமயமாகும். இப்போ நான் சாக்தம் கௌகாரம் கானபத்தியம் சார்வாகம் சைவம் வைணவம் இதுல இருக்கிற தத்துவத்தெல்லாம் உங்களுக்கு நான் சொன்னேன். இது இதுப்பா இந்த கையில எப்படி வச்சுக்கிறது. இப்போ பிரம்மா ஒரு கையில கலசம் வச்சுக்கிறாரு, அதுக்குள்ள தண்ணி இருக்குது. இந்த கலசம் என்ன சொல்லுது? அதுக்குள்ள இருக்கிற தண்ணி என்ன சொல்லுதுன்னா, உயிரினங்கள் இங்க உருவாகிறது தண்ணியால தான். அந்த பிரம்மமே நீரா இருக்குது, நீர்ல தான் இங்க உயிரினம் உருவாச்சு. அதே மாதிரி உயிரினங்கள் எந்த ஒரு பாத்திரத்துல போதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆன்மா வடிவாக்கம் பண்ணிக்கும். இது அந்த கலசம். இப்போ நம்ம தத்துவத்தெல்லாம் சொன்னோம்ல, இது இது எல்லாமே இந்த தத்துவங்கள்லாம் இருக்குதுன்ட்டு. ஆனா வெறும் இந்த தத்துவங்களை மட்டும் தெரிஞ்சு வச்சு நாம என்ன பண்ண போறோம்? இன்னொரு கேள்வி எழுது. அப்போ இதெல்லாம் இதெல்லாம் அதுன்னு நம்ம தெரிஞ்சினாலும் கூட அங்க முழுமை பெறுவது அந்த பயிற்சி முறைகள்ல மட்டும்தான். அப்போ அந்த ஃபவுண்டேஷன், நம்ம உடம்பு ஆகிய இந்த ஃபவுண்டேஷனை நாம இது பண்ணாம எந்த ஆன்மீகத்துக்கு போனாலும் அது ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்துல தான் நம்ம நிக்கிறோமே தவிர அது மேல போல. இதுதான் சமய தத்துவ ஞானத்தினுடைய சாராம்சம். உள்ள என்னதான் போய் சரியை கிரியை யோகம் ஞானம் திரிகரண சுத்தி, சமண சமயத்துல திரிகரண சுத்தின்றாங்க. மனம் வாக்கு காயம் இதனால் நாம் தூய்மையாக இருப்பது திரிகரண சுத்தி. ரைட். அந்த திரிகரண சுத்தி அப்படி ஒரு ஒரு மனிதன் வாழ்வதற்கான வழியை சமணர்கள் சொன்னார்களா? பௌத்தருடைய தத்துவம் அற்புதமான ஒரு தத்துவம். ஆசையே பிறவிக்கு காரணம். இங்க ஆசைப்படுறதால மீண்டும் மீண்டும் பிறவாமை எடுக்கிறோம், பிறக்க எடுக்கிறோம்னு சொன்ன பௌத்தர் ஆன்மா இல்லைன்னுறார். இப்போ பிறவி இருக்குது ஆன்மா இல்லைன்னா அப்போ அங்க அங்க பேசே அடிபட்டு போச்சு. இங்க பௌத்தருடைய பிராக்டிஸ்னு சொல்லிட்டு 10 நாள் 20 நாள் விபாசனால உட்கார வைக்கிறாங்க. எந்த ஒரு அடிப்படை பயிற்சியும் எந்த ஒரு அடிப்படை யோக பயிற்சியிலும் 10 நாள் 20 நாள் அந்த அந்த தியானம் பண்ணுவது எவ்வளவு ஆபத்தான முறை தெரியாது. புத்தர் சொல்லிட்டாருப்பா, அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஆராய்ந்து அறிகின்ற அறிவு மனிதனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயினே வருது.
அந்த ஆராய்ந்து அறிகின்ற அறிவு இல்லாம எது சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போய் 10 நாள் 20 நாள் எந்த ஒரு அடிப்படை பயிற்சியும் இல்லாம தியானம் உட்காந்தா என்ன ஆகும்? உடம்புல பலவீனமான பகுதியில் எங்கெங்க இருக்குதோ அங்கெல்லாம் ஆற்றல் குவியும் போது ஒரு இடத்துல அது குவிஞ்சிருந்தா அது என்ன? அது குட்டை. ஓடினாதான் ஆறு. அந்த ஆற்றல் ஒரு இடத்துல பலவீனமான பகுதியில் குவியும் போது கொடூரமான வலி கொடுக்கும், இடுப்பு வலி கொடுக்கும், தலைவலி கொடுக்கும். மூளையில இருக்கிற ஆழமான பதிவுகள் கிளறப்பட்டதுன்னா, எதிர்மறை எண்ணங்கள் கிளறப்பட்டதுன்னா, கோபம் பதட்டம்லாம் அதிகமா இருக்கும். அப்போ எந்த ஒரு அடிப்படை பயிற்சி இல்லாம எடுத்து போய் 10 நாள் 20 நாள் தியானம் பண்றது தான் பௌத்தருடைய விபாசனா. அப்போ இதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் எடுத்து பேச யாரால முடியும்? யாரும் வேதங்களையும் வேதாந்தங்களையும் உபநிஷங்களையும் மகா தரிசனங்களையும் ஒரு பாடத்திட்டமாக அதுக்குள்ள இருக்கிற சாராம்சத்தை எடுத்து அதை படித்து இதுல இருக்கிற நிறை குறைகளை சொன்னாரோ அவர் மட்டுமே இந்த உலகத்துக்கு சொல்ல முடியும். இங்கே படிக்கின்ற ஒரு ஒரு மாணவரும் அதை செய்யலாம். இருக்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணணும் இல்லையே. இது சரி, இது தப்பு சொல்றதான அறிவு. இவ்வளவு காலம் அதை பின்பற்றி வந்ததால அந்த கசப்பான உண்மை இல்லான்னு போயிடுமா? இதுக்கப்புறம் வர தலைமுறைகளுக்கு நாம் சரியான ஒரு வழியை காட்ட வேணாமா? சரியான ஒரு விஞ்ஞான பூர்வமான ஒரு நெறிமுறையை நம்ம காட்ட வேணாமா? எவ்வளவு காலம் நம்ம அந்த மூட நம்பிக்கைகளிலேயே இல்லாத ஒரு விஷயத்திலே மந்திரத்துல மாங்காய் கக்கிற ஒரு விஷயத்திலே உட்காந்து இருக்க முடியும்? பரிகாரம் பண்றேன், யாரோ ஒருத்தர் சொல்றார், ஐயோ அவர்கிட்ட போனா எல்லாத்தையும் சொல்லிடுவாருப்பா, என் எதிர்காலத்தை சொல்லிடுவாருப்பா. என்னமோ தெரியல, எல்லாரும் போறாங்க, கரெக்டா சொல்லிடுறாரு, அதுபடிதான் நடக்குது. நான் என்ன கேட்கிறேன், இப்ப கடவுளே இங்க வந்தாலும் கூட ஒருத்தனுடைய எதிர்காலத்தை சொல்லலாம். சரி, எதிர்காலத்துல கழிச்சு ஒரு கடவுளே வந்து சொல்றாலும் அந்த எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய அந்த வல்லமை அந்த கடவுளுக்கே இருக்காது. என்ன நடக்கணுமோ நம்ம விதிப்படி அதான் நடக்க போகுது. அதை தெரிஞ்சு நாம என்ன பண்ண போறோம்? அதை மாற்ற முடியாத ஒரு விஷயத்தை நாம தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? அப்போ நடக்க போற விஷயத்திலிருந்து என்னை நான் தற்காத்துக் கொள்றதுக்கும் என்னை நான் பாதுகாத்துக் கொள்றதுக்கும் ஒரு பயிற்சி முறை என்கிட்ட இருக்கும் பொழுது யார் எதை பத்தி சொன்னா எனக்கு கவலையே இருக்காது. அப்போ அந்த ஸ்திரம் எப்படி வருது? அந்த நம்பிக்கை எப்படி வருது? யோக நெறிகளை வழுவாம பழகக்கூடிய ஒரு யோகிக்கு அது வரும். என்னைக்கு தன் உடம்பை பலப்படுத்தி தன் உடம்பினுடைய இயக்கத்தை பலப்படுத்திட்டு அதனால சுவாசத்தை நெறிப்படுத்து மனசுல ஒரு ஸ்திரம் வருதோ, அவர் எதுக்கும் ஓடி போய் இவர் சொல்றாரு குறி சொல்றாரு இதை கேட்கிறாருன்னு கேட்க மாட்டார். விஞ்ஞான பூர்வமா தான் எல்லாத்தையும் அணுகுவார். அறிவியல் பூர்வமா தான் அணுகுவார். ஏன்னா தன் உடம்பை அவர் வசப்படுத்திட்டார், உயிரை வசப்படுத்திட்டார், மனதை வசப்படுத்திட்டார். என்ன பண்ணுறது? தனக்குள்ளே இருக்கிற பரமாத்மாவை தரிசனம் பண்றதுக்கும் தனக்குள்ளே இருக்கிற அமைதியை போக்குறதுக்கும் தனக்குள்ளே நம் மனதை தூய்மைப்படுத்தி ஒரு ஒரு நாளும் நம்மளே நாம மேன்மைப்படுத்துறதுக்கான பயிற்சி முறைகளை தான் அவர் போவார். அதுதான் சரியான ஒரு வழிமுறை. அப்படி ஒரு நிலையை அடைஞ்சிட்டவருக்கு என்ன எதை பத்தியுமே ஜாதக ரீதியா எதாவது நம்ம எதிர்காலத்துல அடுத்த 6 மாசம் என்ன ஆக போகுது, என்னமோ ஆயிட்டு போகுது, அதை பத்தி நமக்கு என்ன இருக்குது? இன்னைக்கு நமக்கு இன்றைய வாழ்க்கை இன்னைக்கான பயிற்சி முறை நம்ம கிட்ட இருக்குது, பழகுவோம். இன்றைய தினத்துல யார் மனசையும் துன்பப்படுத்தாம யாருக்கும் எந்த கெடுதியும் செஞ்சுட்டாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டா இன்றைய தினத்தை நம்ம ஜெயிச்சிட்டோம். நாளைக்கு காலையில எழுந்திருக்கிறோம், உலகம் இருக்குது இல்ல ஒண்ணும் நமக்கு தெரியாது. வானத்துல அப்படியே சுழண்டுனே இருக்குது பூமி, பிரபஞ்சம் விரிவடைஞ்சுனே இருக்குது, கடல் இருக்குது, கடல் தாய் அப்படியே அம்மா அந்த அம்மா ஏந்து வந்ததுன்னா முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே இல்லை. நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஆனா இன்றைய தினத்துல இந்த உடம்புக்கும் உயிருக்கும் மனசுக்கும் நான் ஆன்மாவுக்கும் என்ன பண்ணேன்? இந்த ஆன்மா எத்தனை இந்த உலகம் அழிஞ்சாலும் இந்த ஆன்மா அப்படியே தானே இருக்க போகுது. மகா பிரளயம், மத்திய பிரளயம், எந்த பிரளயம் வந்தாலும் இந்த உடம்பு தான் அழியுமே தவிர அழியாத இந்த ஆன்மாவுக்கு நான் என்ன பண்ணன்ற ஒரு கேள்வியை நம்ம எடுத்துக்கணும். ஒரு ஒரு சமயங்கள் கிட்ட வச்சோம் அப்படின்னா அதற்கு அந்த ஆன்மாவை மேம்படுத்துவதற்கான சரியான வழியை எந்த சமயம் காட்டவில்லை என்பது ஒரு கசப்பான உண்மை. சொல்லிட்டாங்க, ஆனா அதுக்கான வழிமுறைகள் இல்லையே, அதுக்கான சரியான பயிற்சி முறைகள் இல்லையே. அதுதானே இங்க. அப்போ அதுதான் நம்ம சமய தத்துவ ஞானம். சமய தத்துவ ஞானத்துல என்ன நம்ம பார்க்கிறோம்? சமயங்கள்ல என்ன நம்ம அடுத்த வகுப்புல இருந்து பார்க்க போறோம்? இந்து சமயத்துல என்னென்ன சாராம்சம், அதனுடைய தத்துவம் என்ன, இஸ்லாம் என்ன சொல்லுது, கிறிஸ்துவம் என்ன சொல்லுது, வைணவம் என்ன சொல்லுது, சைவம் என்ன சொல்லுது, சமணம் என்ன சொல்லுது, பௌத்தம் என்ன சொல்லுது, இந்த சமயங்கள்ல இருக்கிற நிறை குறைகள் என்ன, என்ன சேர்த்தா அந்த சமயம் முழுமை பெறும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அவ்வளவுதான். நம்ம நம்ம இது ஒரு ஆரம்பம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். நாளைக்கு பௌத்த மதத்துல இந்த 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 விஷயங்கள் இருக்குதுன்னா இதுக்கான நிறை குறைகள் இது பெற்றா அது முழுமை பெற்றோன்ற ஒரு பெரிய விஷயத்தை நம்ம கையில வச்சிருக்கிறோம். அது எவ்வளவு பெரிய விஷயம் இது. இந்த சமயத்துல இந்த நிறை குறைகள் இருக்குது, இதை சேர்த்தா இந்த சமயம் முழுமை பெறும்னு ஒருத்தர் நம்ம அந்த சமயங்களை முழுமை பெறக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட இருக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். குருதேவர் என்ன பார்த்தாரு? இந்தந்த சமயத்தை அவங்க முழுமை பெற்று அந்த சமயங்களை ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, நான் ஒரு சமயத்தை உருவாக்கிட்டு போயிடுறேன்னு யோக சமயம்னு ஒரு சமயத்தை உருவாக்கிட்டார். கடைசியா முதுநிலை யோகத்தில் நம்ம அதான் பிடிக்க போறோம். இவங்க எல்லாம் நம்மளுடைய யோக தத்துவத்தை எடுத்துக்கின்னு இந்து சமயமாகட்டும், இஸ்லாம் ஆகட்டும், கிறிஸ்துவாகட்டும், சமணர்களாகட்டும்,
எடுத்து சமயத்தை முழுமை பெறாங்களோ இல்லையோ நமக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை. நம்ம கிட்ட யோக சமயம் இருக்குது, அவ்வளவுதான். அந்த சமயத்தை நம்ம பின்பற்றிட்டு போயிட்டே இருக்கும். ரெண்டு விஷயம். ஒண்ணு, இங்க இருக்கிற சமயங்களுடைய தத்துவங்களை உணர்ந்து அந்த சமயம் மேன்மை அடைவதற்கான வழிமுறைகள் ஒண்ணு. இல்லையா, நம்ம கிட்ட யோக சமயம் இருக்குது, அதை பின்பற்ற போறோம். சரி, மீண்டும் அடுத்த வாரத்திலேயே உங்களுடைய அனுபவத்தை வகுப்பு முடிஞ்ச நீங்க பகிர்ந்துக்கலாம். இல்ல, நம்ம இந்த ஆசனங்கள்ல வந்து ஆஹ், இந்த நீங்க பழகுற ஆசனங்கள்ல அந்த ஒரு ஒரு ஆசனமும் அதை செய்யறதுக்கான அந்த செய்முறை, அந்த செய்முறையோட கூட நான் வந்து அது ஒரு நம்ம கிளாஸ்ல ஒரு பாடம் ஒன்று இருக்குது அறிநிலை யோகத்துல. நம்மளுக்கு 5 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதுல செய்முறை ஒரு பாடம் இருக்குது. அதை பத்தியும் நம்ம கேள்விகள் கேட்கலாம். அதை நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சப்ஜெக்ட் தரவாயிடும், நமக்கு எல்லாத்துக்கும் தரவாயிடும். செய்கிற பயிற்சி முறைகளை நம்ம எந்த தவறும் இல்லாமல் செய்யணும், அது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு ஒரு ஆசனமும் அந்த பெர்ஃபெக்ஷன் நமக்கு இருக்கணும். அதுக்கு தான் ஒரு ஒரு வாரமும் சனிக்கிழமை நான் 6 to 7 வைக்கிறேன். அதை முடிச்சுட்டு அடுத்த ஸ்டேஜ் போகிறவங்கள நீங்கள் வீடியோ எடுத்து அனுப்புங்கன்னு சொல்கிறேன். அது வீடியோ எடுத்து அனுப்புகிறாங்க. அதில் சில சில மாற்றங்கள் இருக்குது, அதை சொல்லி அதை கரெக்ட் பண்ணி அதை கொஞ்ச நாள் பழகுங்கன்னு சொல்கிறேன். அப்புறம் தான் அடுத்த நிலைக்கு அவங்களை கொண்டு போகிறேன். ஒரு ஆசனங்களை அவங்க பழகுறாங்கன்னா அது சரியாக வராத வரைக்கும் அடுத்த நிலைக்கு அவங்களை கொண்டு போகிறது. அப்போ ஒண்ணு ஒண்ணு நீங்க செய்றீங்க அப்படின்னா, ஏன்னா இது வாழ்நாள் முழுதும் நீங்க எடுத்துன்னு போக போறீங்க. ஒரு நிகரில்லாத நிதியத்தை உங்க ஆன்மாவோட எடுத்துன்னு போக போறீங்க. அப்போ இப்போ பதிவாகிற அந்த பதிவுகள் கரெக்டா அது சரியா ஒரு ஒரு ஆசனங்களும் சரியா அது பழகணும். சரியான பயிற்சி முறை எது தெரியணுன்றது தான் வார வாரம் அந்த ப்ராக்டிகல் கிளாஸ் வைக்கிறோம். அதை பயன்படுத்திங்க, இந்த பாடத்திட்டத்தை பயன்படுத்திங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். பிரம்ம வித்தையான யோக நெறிகளை பழகி மனிதனிடமிருந்து அஞ்ஞானம் விலகட்டும், மெய்ஞானம் மலரட்டும், அன்பு தழைக்கட்டும், பூலோகம் சொர்க்கமாகட்டும். ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம.